எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்கள் ஒரு அருமையான டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறீங்க. இது கேரமல் கஸ்டர்ட். நிறைய பேர் இந்த டெசர்ட் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு இது ஈஸியாக எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த கஸ்டர்ட் செய்ய நான் 250 ml பால் யூஸ் பண்ணுறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இதை சாஸ் பேனில் ஊற்றி கூட 1/4 கப் அளவு சர்க்கரை போடுங்க. சர்க்கரையை கரைக்கிறதுக்கு பாலை லேசாக சூடு பண்ணால் போதும். கொதிக்க வைக்கக்கூடாது. சர்க்கரை கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் ஆற விடுங்க. அடுத்து இதில் நான் 3 முட்டையை சேர்க்கிறேன். பால் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. முட்டையை ஊற்றி நல்லா பீட் பண்ணுங்க. உங்ககிட்ட வயர் விஸ்க் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்பூனில் பீட் பண்ணுங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். பால், முட்டை, வெனிலா எசன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் கஸ்டர்ட் ஸ்மூத்தாக இருக்கும். கேரமல் கஸ்டர்ட் செய்ய நான் சின்ன சின்ன கப்ஸ் எடுத்திருக்கேன். இதோட எல்லா பக்கம் பட்டர் தடவி வச்சிருங்க. இப்போ கேரமல் செய்யலாம். அகல பேன்ல 1/4 கப் சர்க்கரை போட்டு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்துங்க. பாருங்க, சர்க்கரையோட கலர் லேசா பிரவுன் ஆகுது. இத கேரமலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த கலர் வந்ததும் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சா இது இன்னும் பிரவுன் ஆகி கசந்துரும். பட்டர் தடவி வச்ச கப்ஸ்ல 2-3 டீஸ்பூன் கேரமலை ஊத்துங்க. ஒரு தின் லேயர் கேரமல் இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு ஊத்தினா போதும். அடுத்து 3/4 அளவு பால் கலவையை ஊத்துங்க. இதை ட்ரேல வச்சு வெந்நீர் ஊத்துங்க. இதை வாட்டர் பாத்னு சொல்லுவாங்க. அவன்ல வச்சு 160 டிகிரி செல்சியஸ்ல 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்க. உங்ககிட்ட அவன் இல்லைன்னா அகல பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேல இந்த கப்ஸ் வைங்க. பாத்திரத்தை மூடி கிட்டத்தட்ட 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. கேரமல் கஸ்டர்ட் இப்போ ரெடி. சைட்ஸை ரிலீஸ் பண்ணி சர்வ் பண்ற பிளேட்ல வச்சு உடனே திருப்புங்க. அருமையான கேரமல் கஸ்டர்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான கேரமல் கஸ்டர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் செஞ்ச உடனே லேசாக கொஞ்சம் ஆறவிட்டு உடனே சர்வ் பண்ணலாம், இல்லைனா நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் இந்த கேரமல் கஸ்டர்டை வீட்லேயே ஈஸியாக நீங்கள் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.